ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஃபன் டைம் ஸ்நாக்ஸ் வித் சில்ட்ரன்ஸ் அதான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஃபன் டைம் ஸ்நாக்ஸ் நான் பசங்களுக்காக ரெடி பண்ணது என்னென்னா ஹோம்மேட் பாப்கார்ன் தான். பட்டர் பாப்கார்ன், எப்போவுமே பட்டர் பாப்கார்ன் ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. மெல்ட் ஆகாமல் நம்ம கார்னோ சால்ட்டோ போட முடியாது. ஸோ மெல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு சின்ன கட்டி இருக்கும். அந்த டைமில் பட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது சால்ட் ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபுல்லாக நான் அதை கரைய விட மாட்டேன். பட்டரை கொஞ்சம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கார்ன் 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 120 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஸ்டிர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்லா கலந்து விடணும். அப்போ அந்த பேலன்ஸ் பட்டரும் மெல்ட் ஆகிடும், அந்த சால்ட்டும் கொஞ்சம் நல்ல அந்த கார்னோட என்ஹான்ஸ் பண்ணி வரும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கார்னோட அந்த சால்ட் அண்ட் பட்டர் மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம அடுப்பும் மீடியமான ஒரு ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கலந்துகிட்டே இருக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, சிம்லேயும் இருக்கக்கூடாது. அது பாப் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கறதுக்கு மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சா தான் கரெக்டான டைமில் பாப் ஆகி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் பட்டர் அது கூட என்ஹான்ஸ் ஆகாது. ஸோ கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பாப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாப் ஆகி வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ப்ரெஷர் குக்கர் மூடி இருக்குல்ல, அதை ஜஸ்ட் சும்மா நம்ம மூடி மட்டும் வைக்கணும். இதை ப்ரெஷரைஸ்டு பண்ணணும், விசில் வரணும்லாம் எந்த அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மேலே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். லாக் கூட பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லா பாப் ஆகும். அந்த பாப் ஆகிற சவுண்ட் நம்மளுக்கு நல்லா கேட்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பாப் ஆகி வந்ததுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடன உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி விடும்னு சொல்லுவாங்களே, அந்த பாப்கார்னில் தண்ணி விட்டுரும், முறுமுறுன்னு இருக்காது. அண்ட் பட்டரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரியான டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் மூடி வச்சுன்னா அந்த தண்ணி பட்டு ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆகிடும். ஸோ இது கூடவே நான் பசங்களுக்கு பாதாம் பால் அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அண்டு இப்போ நான் பசங்களுக்கு ரெடி பண்ணது ராகி பால் தான். ராகி பால் நான் வீட்டிலே மாவு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நல்ல சூடான பாலில் அந்த ராகி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் அந்த கலந்து விடுற டைம்லேயே பாப்பா வந்துட்டான், என் பையன் வந்துட்டான். மம்மி நீங்கள் பாப்கார்ன் செய்கிறீங்களா, ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடி அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டான் என்ன. சரி வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணதில் கேமராவே ஆட்டி விட்டுட்டானா. சரி போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னே அவன் போயிட்டான். ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி பால் இல்லை வெறும் பால் இல்லைனா காஃபி டீ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ராகி பாதாம் பால் அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் கடையில் ஹார்லிக்ஸு பூஸ்ட் அந்த மாதிரி வாங்குறத விட நான் மோஸ்ட்டாக இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அந்த ராகி பாலில் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா முன்னாடி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பூஸ்ட்டு காம்ப்ளான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ பசங்களுக்கு ராகி பால் தான் நம்ம கொடுக்குறது தான் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம பசங்களோட உட்காந்து நாங்கள் பாப்கார்ன் ராகி மில்க்கு எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்கார்ன் செஞ்சாலே போதும், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் டீ டைம் நல்லா என்ஜாய் பண்ணோம்.
ஸோ இந்த வீடியோ இப்படியே நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.